சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். ஜெனி பார்த்தா அழுத மணியமா இருக்காங்க. என்ன சக்தி, நீ இப்படி விட்டுட்டு போயிட்டே சக்தி, நீ இல்லாத இந்த உலகத்துல என்னால எப்படி சக்தி இருக்க முடியும், நானும் உன் கூடவே வந்துடுறேன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி பார்த்தா தூக்க மாத்திரை எடுத்து வாயில போட போறாங்க. அப்பதான் ஜெனியோடைய அப்பா அடியாட்கள் ஜெனியோடைய அம்மா மரியத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா, அந்த ராஜாங்கத்தை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு தாமஸ் அண்ணன் போய் இப்படி ஜெயில உட்கார்ந்துருக்காரு, அண்ணனுக்கு எப்படியும் 4-5 வருஷம் ஜெயில் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்கக்கா. 4-5 வருஷம் அண்ணனுக்கு தண்டனை கிடைச்சி உள்ள இருந்தாருன்னா அவருடைய வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அடியாட்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கவும், அப்பதான் மரியம், டேய், அவர் ஒன்று நினைச்சார்னா அதை முடிக்காம விட மாட்டாரடா. அவர் 4-5 வருஷத்தை எப்படியாவது ஏதாவது பண்ணி குறைச்சு அவர் வெளியே வந்துருவாரடா. அவருடைய நோக்கம் எல்லாமே அந்த ராஜாங்கத்தை பழி வாங்கணுன்றதுதான். இந்த எலெக்ஷன்ல அந்த ராஜாங்கத்தை நிக்க விடாம அந்த ராஜாங்கத்துக்கு எப்படி ஒரு 10-15 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சு அந்த ராஜாங்கம் ஜெயிலே செத்து போற நிலைமைக்கு வரணுன்றது அவருடைய பல நாள் நோக்கண்டா. அவருடைய பரம எதிரினா அந்த ராஜாங்கம் தான். அந்த ராஜாங்கத்தை பழி வாங்குறதுக்காக தாண்டா உங்க அண்ணன் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சது. இந்த கொலைக்கு அந்த ராஜாங்கத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த கொலையை அந்த ராஜாங்கம் செய்யவே இல்லை. என் வீட்டுக்காரர் தான் இந்த ஜெனி போன போக்குக்கு அந்த கேண்டீன்காரர் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. சரியா அந்த கேண்டீன்காரனும் செத்து தொலைஞ்சிட்டான். அந்த பழியும் இப்ப ராஜாங்க மேல விழுந்துருச்சு. அவர் நினைச்ச மாதிரி எல்லாம் சரியா நடந்துருச்சுடா. அதெல்லாம் அவர் வந்துருவாரு, அதை பத்திலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி மரிய அடியாட்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் பார்த்தா மொத்தமா ஜெனி கேட்டுறாங்க. அடப்பாவிகளா, தப்பே செய்யாத ஒரு மனுஷன் மேல குழப்பலையை தூக்கி போட்டுட்டு அநியாயமா சக்தியையும் கொண்டுட்டு என்கிட்டே தானே நல்லவ நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி பார்த்தா பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இதை எப்படியாவது தமிழ்கிட்ட சொல்லணுமே, தமிழ்கிட்ட இதை சொல்லி ராஜாங்க ஐயாவை வெளியே கொண்டாடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். தப்பே பண்ணாதவருக்கு எதுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி இதை பத்தியே யோசிக்கிறாங்க. அப்பதான் ஜெனியோடைய அம்மா ஜெனிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வராங்க. ஜெனி ஜெனி கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோடைய அம்மா கதவை தட்டவும் ஜெனியும் பார்த்தா கதவை திறக்கிறாங்க. ஜெனி சாப்பிடு ஜெனி, இப்படி சாப்பிடாம இருந்தா உன் உடம்பு என்னத்துக்காகும்? அதான் உன் ஃப்ரெண்டுக்காரியை நான் நம்பாதேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அநியாயமா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணி வச்சு இப்ப உனக்கு இந்த நிலைமையை உண்டாக்கிட்டா அந்த ராஜாங்கம். இதுக்கெல்லாம் காரணம் உன் ஃப்ரெண்டு தமிழ்ச்செல்வியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோடைய அம்மா சொல்லவும், ஆமாம்மா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த தமிழ்ச்செல்வியோடைய மாமனார் ராஜாங்கம் தான்மா. நான் தான் அவங்கள சும்மா விட மாட்டேனே, அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜெனி பார்த்தா அழுதுகிட்டே மரியத்துக்கு ஏத்த மாதிரியே பேசுறாங்க. அம்மா, நான் சர்ச் வரைய மட்டும் போயிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்கவும், என்ன ஜெனி இந்த நிலைமையிலே அப்படின்னு சொல்லி மரியம் கேட்கவும், ஆமாம்மா, மனசெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சர்ச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நேரமாவது பிரார்த்தனை பண்ணிட்டு வரலான் இருக்கேன். நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி ஜெனி கேட்கவும், இரு ஜெனி, நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மரியம் சொல்லவும், மா, நான் தனியாக போய்க்கிறேன், தனியாக போயிட்டு கொஞ்சம் நேரம் சென்று மட்டும் வரேனே, இனி இதுக்கு மட்டும் விடுவேன் அப்படின்னு சொல்லி ஜெனி கேட்கவும், சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மரியமும் பார்த்தா ஜெனியை அனுப்பி வைக்கவும், ஜெனி பார்த்தா நேராக ராஜாங்கத்தோடைய வீட்டுக்கு வராங்க. ராஜாங்கத்தோடைய வீட்டு வாசல்ல பார்த்தா ஜெனி நிக்கிறத பார்த்துட்டு கருப்பு பார்த்துட்டு கேட்குறாரு, ஏமா நீ எதுக்குமா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கருப்பு கேட்கவும், சேதண்ணனை மட்டும் கூப்பிடுங்க, அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்ல, என்னம்மா நீ பேச போற, உன்னைய பார்த்தா சேது ரொம்ப கோவப்படுவாமா அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும், ஐயோ அண்ணே, நான் அவர்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும், தயவு செஞ்சு அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்லவும், கருப்பு பார்த்தா இங்கே சேதுவை கூப்பிடவும், சேது பார்த்தா ஜெனியை பார்த்துட்டு பயங்கரமா கூப்பிடவும், அண்ணே நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேளுங்க அண்ணே அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்லவும், நீ எதுக்கடி முதல்ல இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், 5 நிமிஷம் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கதறவும், என்ன பேச போற நீ அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், என் சக்தியை கொண்டதுக்கும் ராஜாங்க ஐயாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்லவும், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமா, நான் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ராஜாங்க ஐயா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனா இப்பதான் எனக்கு உண்மையே தெரியுது, ராஜாங்க ஐயாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. முழுக்க என் அப்பாவுடைய சூழ்ச்சினாலையும் என் அப்பாவுடைய கட்சி தலைவர் அந்த நீதிமானுடைய சூழ்ச்சியாலையும் மட்டும்தான் ராஜாங்க ஐயா இப்ப செய்யாத கொலைக்கு தண்டனை அனுபவிக்க போறாரு. நீங்க தான் இப்படி ஏதாவது நிரூபிக்கணும். அந்த நீதிமானுக்கு எல்லா உண்மையும் தெரியும். நீங்க அந்த நீதிமானை பிடிச்சு விசாரிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த நீதிமான் எல்லா உண்மையும் சொல்லுவான். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காகத்தான் நான் வந்தேன். என் வீட்டுல என் அம்மாவும் எங்க அப்பாவுடைய அடியாட்களும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன்.
அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். நான் வீட்டுக்கும் போகணும், என்னை தேடவும் செய்வாங்க. நான் போய் கம்ப்ளைண்ட்டை வாபஸும் வாங்க முடியாது. அப்படி நான் வாபஸ் வாங்கினேன்னா ராஜாங்க ஐயா மேலே தான் பழி விழுகும், உங்கள் மேலேயும் பழி விழுகும். நீங்களாம் என்னை கட்டாயப்படுத்தி தான் நான் கேஸை வாபஸ் வாங்கினேன்னு சொல்லி அப்படியே திருப்பி விட்டுருவாங்க. அதனால நீங்க எப்படியாவது அந்த நீதிமான விசாரிச்சு ராஜாங்க ஐயாவை வெளியே கொண்டாடுறதுக்கான வழியை பாருங்க. இது முழுக்க முழுக்க எங்க அப்பாவுடைய சதி அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி எல்லா விவரத்தையும் சொல்லவும் சேதுக்கு பயங்கரமான கோபம் வருது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த நீதிமான் தானா? அதான் என்கிட்ட வந்து அவ்வளவு திமிரா பேசுனானா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு கோபம் வருது. அதே மாதிரி ஜெனி பார்த்தா கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. நீங்கள் தமிழ்ச்செல்வியை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்ச்செல்விக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி தமிழ்ச்செல்விக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது. தமிழ்ச்செல்வி என்கிட்ட கடைசியாக சொன்ன வார்த்தை, என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை வச்சுட்டா. அதுக்கப்புறம் எனக்கு அவள் ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கூட இந்த மாதிரி சக்திக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எங்கள் அப்பா வருவாருன்னு எதுவுமே அவள் என்கிட்ட சொல்லவே கிடையாது. தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்பும் இல்லை. முடிஞ்சா தமிழ்ச்செல்விக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சியையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். தமிழ்ச்செல்வி பொய் சொல்ல மாட்டா. தமிழ்ச்செல்வி தைரியமா எங்க அப்பா தான் இந்த மாதிரி பண்ணாரு, எங்க அப்பாவுக்கு நான் தான் இந்த மாதிரி சொன்னேன்னு அவ சொல்றதுக்கு எதுக்கு அவ பயப்படணும்? எல்லாத்தையும் அவ தைரியமா தான் செய்வா. எதுக்கும் அவ பயந்துகிட்டு பொய் சொல்லவே மாட்டா. அவ பொய் சொல்லலைன்னு தான் எனக்கும் தோணுது. இதுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு சதி இருக்கு. சரின்னு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி பார்த்தா எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு கிளம்பவும் சேதுக்கு பார்த்தா மனசு உறுத்த ஆரம்பிக்குது. ஜெனி சொன்ன மாதிரி அவங்க அப்பா தான் இந்த மாதிரி எல்லாம் சதி வேலை செஞ்சிருக்காரு. அப்ப தமிழை பின்னாடியும் யாரு சதி வேலை செஞ்சிருப்பா? தமிழ்ச்செல்வி என்னையும் பிரிக்கணுன்றதுக்காகவும் தமிழ்ச்செல்வி அந்த வீட்டை விட்டு துரத்தணுன்றதுக்காகவும் தமிழ்ச்செல்வி மேல யாரு பழிய போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு பார்த்தா தோண ஆரம்பிக்குது. சரி, முதல்ல அந்த நீதிமானை பிடிச்சி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா நீதிமானை பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. நீதிமான் வீட்டுக்கு போயிட்டு சேது பார்த்தா பயங்கரமா கூப்பிடுறாரு. யோ யோ நீதிமான் வெளியே வாயா அப்படின்னு சொல்லிட்டு சேது கூப்பிடவோ, தம்பி என்ன தம்பி நீங்க இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் கேட்கவும், யோ நீ தானே எங்க அப்பா ஜெயிலுக்கு போறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், நானா தம்பி நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் கேட்கவும், யோ நடிக்காதையா, உன்னுடைய சதி வேலை எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், தம்பி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி நீதிமான் சொல்லவும், நீதாயா உன் கட்சிக்கார ஆளு அந்த தாமஸை வச்சு எங்க அப்பாவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத இந்த கொலையில தாமஸ் மூலமா அந்த சக்தியை கொன்னுட்டு அந்த பழிய தாமஸ் மூலமாவே எங்க அப்பா மேல போட்டது நீதானையா அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், பரவாயில்லையே தம்பி இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நீதிமான் சொல்லவும், இங்க சேது பார்த்தா நீதிமான் கணத்துல ஓங்கி பலார்னு ஒரு அறவுறாரு. நீதிமான் அடி வாங்கினதுமே நீதிமானுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. டேய் எல்லாரும் எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் கூப்பிடவும் சுத்தி இருக்கிற அடியாட்கள்லாம் பார்த்தா நீதிமான் பின்னாடி வந்து நிற்கவும், தம்பி நீங்களாவே வந்து சிக்கிக்கிட்டீங்களே, உங்க அப்பா எனக்கு பரம எதிரியை ஜெயிலில் வச்ச சந்தோஷத்துல இருந்துகிட்டு இருக்கும்போது பரம எதிரியோடைய புள்ள தானா வந்து என்கிட்ட வந்து தலையை கொடுக்குதே. டேய் இவனை கண்டந்துண்டமா வெட்டுங்கடா, இவன் உயிரோட இங்கிருந்து திரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் சொல்லவும், நீதிமானோடைய அடி ஆட்கள்லாம் பார்த்தா சேதுவை அடிக்கிறதுக்காக கட்ட அருவா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கையில் எடுக்க சேதுவுக்கும் நீதிமானோடைய அடி ஆட்களுக்கும் பார்த்தா சண்டை வர ஆரம்பிச்சிருது.